ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி மார்னிங் ரொட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ காலையிலே நல்ல பனி. ஸோ வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு இப்போ டைம் வந்துட்டு 7:30 ஆயிடுச்சு. ஸோ நம்ம முன்னாடி எழுந்திரிச்சு சாப்பாட்டு வேலை, வீட்டு வேலை அவ்வளோ முடிச்சாச்சு. ஸோ ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி தான் வெளியில் வந்தோம். ஃபுல்லாக பனி. ஸோ அதனால் நம்ம வீடை சுற்றி உள்ள இடம் கொஞ்சம் இதெல்லாம் வீடியோ எடுத்து காலையிலே காட்டலான்னு பார்த்தேன். ஃபுல்லாக பனி மூடி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதான் நம்ம வீட்டுக்கு மேலே உள்ள ஒரு டீ எஸ்டேட் தான். இது ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான். ஸோ பராமரிப்பு இல்லாமல் இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாகவே காடு ஃபுல்லாக வளர்ந்து ஃபுல்லாக உள்ளே எதுவும் இருந்தால் கூட தெரியாது, அந்தளவுக்கு ஃபுல்லாக காடு பண்ணியிருக்கு. ஸோ நம்ம கார் அங்கே தான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஷெட்டு வந்துட்டு நம்ம இந்த டீ எஸ்டேட்டோட சேர்த்துள்ள ஷெட்டு தான். பட் நம்ம துணி காய போடுறதுக்கு அந்த மாதிரி மழை நேரத்துலலாம் யூஸ் பண்ணிக்கோம். நம்ம காரை அந்த பக்கம் நிப்பாட்டிருக்கோம். ஸோ ஃபைனலாக இதுதான் நம்ம வீடு. இது கேரளாவில் மானந்தவாடியில் தான் நான் கல்யாணம் பண்ணி வந்தேன். நம்ம வீடு தமிழ்நாடு தேவாலா. இது மானந்தவாடியில் ஹஸ்பண்ட் வீடு தான் இது. ஸோ ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஸோ இது நம்ம இடத்துல காப்பி, குருமிளகு, மாங்காய் மரம், முந்திரி, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுறது அப்பா மட்டும்தான். ஸோ மாமா அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒர்க்னால அவங்களுக்கு அப்படி ஒன்றும் லீவ் இருக்காது. ஸோ இதுதான் நம்ம வீடு. ஸோ ஃபைனலாக இதான் நம்ம வீடு. முன்னாடி என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி லெட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம வீடை சுற்றி எனக்கு பூச்செடிலாம் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி இங்கே நிறைய இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அப்பா எல்லாமே வேணான்னு சொல்லிட்டு ஒழிவாக்கிட்டாருன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னால் முடிஞ்சது அங்கங்கே கொஞ்சம் கிடைக்கிறது, ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு வைக்கிறதெல்லாம் தான் இதெல்லாம். ஸோ இவர் நிறைய பேர் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இவர் பிளாக்கி, நம்ம செல்லக்குட்டி, 7 மாத குட்டி தான் இவர். ஸோ இது கோவக்காய் செடி தான். இது ஃபுல்லாகவே கொடி மாதிரி இப்படி படர்ந்து வரும். ஸோ பார்க்கலாம், இதில் நிறைய காய் இருக்குது. இப்போது இதை பார்த்தீங்களா, இல்லை ஃபுல்லாகவே காய் இருக்குது. நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். இதுலேருந்து எடுத்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுறதுக்கு, உப்பேரி பண்ணுறதுக்கெலாம் இதில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இப்போது. ஸோ அப்பப்போ ஓரளவுக்கு ஆகிறதெல்லாம் அப்பா பறிச்சிருவார். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கொடி ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபுல்லாக நாசாயிடுச்சு, செத்து போயிடுச்சு, செடி செத்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வச்சது தான் இதோட இதுதான் வேறு. இங்கேருந்து அப்படியே வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வீட்டு பேக் சைடில் ஆறு இருக்குது. ஸோ இங்கே தான் மலையில் அந்த கல் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ செகண்ட் பாறையோட எட்ஜு ஃபுல்லாகவே தண்ணி வந்திருக்கு. அந்த அளவுக்கு தண்ணி ஃபோர்ஸாக போகும். ஸோ இது நம்மளோட குட்டி தோடு. மழை நேரத்தில் நல்லா தண்ணி போகும். ஸோ இப்போயுமே அத்தியாவசியத்துக்கு தண்ணி இருக்குது. ஸோ நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா காப்பி, இது இப்போ தான் பழுத்துட்ருக்கு. இதோட சீசன் தொடங்கியாச்சு இப்போ தான். ஸோ அப்போ கொஞ்சம் கீரை நட்டுட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த குறிஞ்செடியில் பார்த்திங்களா பீன்ஸ் இருக்கும், அதுதான் நட்டு விட்ருந்தாரு. அதுவும் ஆവശ്யத்துக்கு நம்ம எல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை பறிச்சுட்டு தான் இது செகண்ட் ரவுண்ட் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக கீரை தான். ஸோ நெக்ஸ்ட்டு காந்தாரி. ஸோ இது அம்மா வேலை செய்கிற இடத்துலேருந்து ஒரு சின்ன கன்று கிடச்சிச்சின்னு சொல்லி கொண்டு வச்சாங்க. ஸோ அது இப்போ எவ்வளோ பெரிய செடியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபுல்லாக இது முத்திருச்சுன்னா இதை நடுவில் கீரல் போட்டு நம்ம சட்டியில் எண்ணெய் ஊற்றி சட்டியில் போட்டு புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வற்ற வச்சு நம்ம எடுத்து நம்ம அச்சாறு மாதிரி வச்சு சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். கஞ்சுக்கு நம்ம சாப்பாடு பிடிக்கல அந்த மாதிரி டைம்லலாம் இது மட்டும் வச்சே நம்ம சாப்பிட்றலாம். அதோட புளிச்சாறு வச்சே சாப்பிட்றலாம். ஸோ இது ரெண்டாவது பப்பாளி.
இது வந்து பப்பாளி வந்துட்டு ஏன் சின்னதுலேயே இது இது வந்து பெரிய மரமாகும். நம்மளுக்கு வந்து நட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை சீசன் டைமில் வந்துட்டு. இது வந்து இப்போ ஒரு 4-5 வருஷமாக வந்துட்டு இது வந்து அதோட தலைமுறையாக வாழ்ந்துட்டுருக்க ஒரு மரம் தான் இது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தடவை போட்டதோட விதை தான் இப்போ அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இது தானாகவே முளைச்சிரும். இப்போ அப்படி முளைச்சது தான் இது. ஸோ அந்த பக்கம் வந்துட்டு நம்ம டேங்க் வச்சுருக்கோம். ஸோ அதோட இதில் எட்ஜில் தான் வளர்ந்துச்சு. ஸோ அதோட வேர் பாருங்கள் எங்கேயெல்லாம் போகுதுன்னு. ஸோ அதனால் இது இவ்வளோ தான் வளர்ந்துருக்கும். ஆனால் இது வந்து பறித்து வேறு இடத்துல நட்டு வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதை அப்படியே விட்டனால இப்போ வந்து என்னோடய ஹைட்டுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வந்துட்டு இது காய் போட்டிருக்கு. ஸோ பார்க்கலாம் இது எவ்வளோ நாள் இருக்குதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் செடிகள்லாம் தான் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்பா வந்துட்டு கொஞ்சம் மிளகா நாற்று, பின்ன அது வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன். பின்ன எலுமிச்சை பழ மரம், ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் காப்பி மரம். இதுலேருந்து ஏற்கனவே வந்துட்டு நம்ம பழமெல்லாம் பறிச்சாச்சு. ஸோ வந்து இதில் வந்து பச்சை காப்பி இருக்குது பாருங்கள், காட்டுறேன் நான். பார்த்தீங்களா, இப்போ இது வந்து இன்னும் பழுக்க ஆரம்பிக்கல. நம்ம பழுத்தா வந்துட்டு மட்டும்தான் வந்துட்டு நம்ம எடுத்து காய வைக்க முடியும். ஸோ இப்போ காய வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம காப்பி குரு வந்து பழுத்ததுக்கப்புறம் இப்படி தான் காயும். இது வந்து காய் வந்துட்டு ஒரு பிங்க் கலர், டார்க்கு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது பிங்க் கலரையும் ஒரு மாதிரி டார்க்கு கலர்லேயும் தான் இருக்கும். ஸோ அதை நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து கொஞ்சம் காஞ்சி ஒரு வாரம் ஆகும்போது ஸோ இந்த கலரில் ஆகும். இது வந்துட்டு இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் ஆகணும். அப்படி பிளாக் கலரில் ஆகும்போது நம்ம கையில் எடுத்து இப்படி வந்துட்டு நம்ம ஷேக் பண்ணோம்னா ஸோ அந்த விதை உள்ளே வந்து ஆடுற சவுண்டு நம்மளுக்கு கேட்கும். அப்போ தான் வந்துட்டு நல்லா காஞ்சி பார்த்து காய்ச்சின்னு சொல்லி நம்ம இது பண்ணி நம்ம கடையில் கொண்டு போய் விற்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ வீடை சுற்றியுமே இதுதான் ஃபுல்லாகவே வந்துட்டு இது வந்துட்டு பக்கத்தில் உள்ளவங்க வீடெல்லாம் அங்கே இருக்குது. இப்போ வீடை சுற்றி ஃபுல்லாகவே பனி இதுதான் வந்து சூழ்ந்துருக்கும். ஸோ இயர்லி மார்னிங் பார்த்தா இன்னும் வந்துட்டு பனி ஃபுல்லாக அடைச்சி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்துட்டு எங்கள் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இடத்துல இருக்கணும் ஆசை இருக்குங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து 2 வழி இருக்குது. 2 வழி அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல காமிச்ச வழி வந்துட்டு ஒன்று. ஸோ அந்த வழியாக வந்துட்டு நம்ம வரலாம். ஸோ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வழி வந்துட்டு இந்த பக்கம் தான். ஸோ இங்கே ஒரு பாலம் இருக்குது. பாலத்தொழியாக தான் நம்ம வந்துட்டு இப்போ அங்கே தான் போகிறேன் பாருங்கள். இதுவும் நம்மளோட இடம் தான். ஸோ இங்கேயே வந்துட்டு குருமிளகு, காப்பி இது ஃபுல்லாக தான் இருக்குது. கொஞ்சம் வாழையெல்லாம் இருக்குது. ஸோ இங்கேயும் பக்கத்துலலாம் வாழையெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்துட்டு அவங்க கப்பை, வாழை, கேபேஜி இந்த மாதிரி நிறைய இது போடுவாங்க. ஸோ இதுதான். ஸோ அங்கே தான் அந்த பாலம் இருந்துச்சு. அந்த ரோட்டுக்கிட்ட தான் பாலம் இருந்துச்சு. அந்த ரீசெண்டாக அந்த மழையில் வந்துட்டு அந்த பாலம் வந்து உடஞ்சி போயிடுச்சு, கீழே போயிடுச்சு பள்ளத்தில். கீழே வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு மாட்டிட்டு நிற்கிது. ஸோ அது வந்துட்டு தூக்கிட்டு வர முடியாதனால விட்டாச்சு. ஏற்கனவே 2018 வந்துட்டு இங்கே வெள்ளப்பெருக்கு வந்து இருந்த ஃபுல் பாலமில் பாதி பாலம் போயிடுச்சு. இது வந்து இப்போது மழை பெஞ்சதில் வந்துட்டு இருந்த ஆஃப் பாலமும் போயிடுச்சு. ஸோ இப்போது இதுதான் நிலவரம். பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இங்கேயும் வரலாம். நம்ம கீழே அந்த ஆற்றுல வந்து நாயெல்லாம் குளிப்பாட்ட முடியாதுன்னா நாங்கள் இங்கே வருவோம். அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே குளிப்பாட்டிடுவோம். ஸோ ஈவினிங் ஒரு 5:30க்கு மேலேனா யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து தண்ணி வந்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம குளிக்கிறதுக்கு பின்ன துணி வாஷ் பண்ணுறதுக்குள்ள தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ மழையிலலாம் இங்கேலாம் வந்து நிற்க முடியாது. ஸோ அந்த எட்ஜ் வரைக்குமே இருக்கும். அந்த எட்ஜ் வரைக்குமே வந்து தண்ணி ஃபுல்லாகவே போகும். ஸோ அதனால் நமக்கு இங்கிட்ட வர முடியாது. ஸோ அப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்ம இங்கே தான் காலையில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். குழந்தைங்க வந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி தான் ரொம்ப பிடிக்கும் சொன்னேன். அதனால் ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். ஸோ இவ்வளோதான். நம்ம இப்போலாம் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நச்சின ஒரு வீடை சுற்றி இயற்கை காட்சி, நம்மக்கிட்ட பாசம் காட்டுறதுக்கு அழகான 2 ஜீவன் இன்னும் இருக்காங்க நம்ம வீட்டில். ஸோ அவங்களாம் இப்போது அங்கங்கே வெளியில் போயிருக்காங்க. ஸோ நான் காட்டுறேன் நான்.
ஸோ இவர் வந்துட்டு இப்போது அவங்க டேடி இப்போ வருவாங்க. எங்கே போயிருக்காருன்னா, அம்மா வந்துட்டு 7:30 மணிக்கு கொண்டு போய் கம்மமலை எஸ்டேட்டில் விடணும். ஸோ அங்கே போயிருக்காங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் போகும்போதே அழுதார், கத்திக்கிட்டு இருந்தார் கூட்டிகிட்டு போக சொல்லி. ஸோ நம்ம வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படி ஒன்றும். ஸோ இப்போது இவர் வந்து என்னோடய செல்லக்குட்டி. நான் வந்ததுக்கப்புறம், மேரேஜ் பண்ணி வந்ததுக்கப்புறம் நாய்க்குட்டி வளர்ப்பாங்க, ஆனால் பூனைக்குட்டி வளர்க்குறதுக்கு பிடிக்காது. ஸோ நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு சாம் இவர் தான். ஸோ இவர் தான் அவர் டிண்டு. ஸோ நம்ம வீடியோவில் இவரை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இவரும் இப்படி தான். ஸோ இவ்வளோ நேரம் வெளியில் வந்து நல்லா தூங்குவாங்க, சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க. ஸோ காலையில் வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து சுற்றுவாங்க. ஸோ பாருங்கள், இப்போ டிண்டு இவருக்கு 1.5 வயசு ஆச்சு. ஸோ நம்ம இவரை கொண்டு 1.5 வருஷம் ஆச்சு இங்கே வீட்டுக்கு. எல்லாத்துக்கும் சமத்து. இவர் வந்துட்டு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஸோ திட்ட மாட்டாங்க. ஆனால் டீசன்ட் பாய். இவரே தானே சுத்தம் பண்ணி நீட்டாக இருந்துக்குவார். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டாகு, பூனை இந்த மாதிரி எது வந்து ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு எல்லாமே பிடிக்கும், எல்லாமே வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ வளர்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்துக்க முடியாத சூழ்நிலை. ஸோ நம்ம வந்து திடீர்னு எங்கேயும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ நம்மளுக்கு பக்கத்தில் யாரும் ஆள் இல்லை பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு விட்டுட்டு போக முடியாது. ஸோ இப்போயே வந்துட்டு நம்ம வீட்டுக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து பிளாக்கியை நம்ம கூட்டிகிட்டு தான் போகிறோம். ஸோ லூசியை மட்டும் தான் விட்டுட்டு போவோம். ஸோ ஒரு வேளை எல்லோரும் ஒன்றா போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கஷ்டங்கிறனால நம்ம வேறு எதுவும் இது பண்ணுறதில்ல. ஸோ அங்கே பாருங்கள், அவர் காலையிலேயே எங்கேயோ ஓடுறாரு. இப்படி தான் நல்லா சுற்றிட்டுருப்பாங்க. சில நேரம் காணாமலாம் போயிருக்காங்க. ஸோ வந்துட்டு சரியான கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ எங்கே இருந்தாலும் வந்துட்டு நெக்ஸ்ட் 1 டே ஆனாலும் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு வந்துடுவாங்க அவங்க. ஸோ அவங்க டாடி வந்துட்டாங்க. ஸோ அம்மாவை விட்டுட்டு அவரும் வந்துட்டார். வந்தா ஸோ இப்படி தான் மார்னிங் வந்துட்டு எங்களுக்கு 8 o'clock மேலே தான் வந்துட்டு நாங்கள் எப்போதும் வந்துட்டு எங்களோட வேலைக்கு நாங்கள் கிளம்புவோம். ஸோ இப்போ தான் அவர் வந்திருக்காரு. சவுண்டு பார்த்துக்கோங்க, அவர் எப்படி சவுண்டு விடுறாருன்னு. ஸோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்க அப்பா வந்துட்டனால ஆளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முதல்ல பார்க்குறாரு, பார்த்தீங்களா சவுண்டை பார்த்தீங்களா? இதே தான் சவுண்டாக இருக்கும். ஸோ இனி அவங்கள அவுத்து விட்டுட்டு கொஞ்ச நாள் தான் அவங்களுக்கு டைம் ஆகும். என்ன பிரச்சனை அப்படின்னா, அவுத்து விடுறது விஷயம் இல்லை. ஸோ ஏற்கனவே வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து பக்கத்தில் ஒரு நாடம்பட்டி இருக்குது. ஸோ அது கூட வந்து சேர்ந்து போயிட்டாங்க. இங்கே பாருங்கள். ஸோ காலையிலே அவங்க அப்பா கூட விளையாடுறாரு. நல்ல தணுப்புனால பைக் ஓட்ட முடியலன்னு சொல்லி சாக்ஸை வந்து கை க்ளோஸாக போட்டு போயிருக்காரு இன்னைக்கு. எங்க உங்கள் பையன் கூப்பிடுறாரு. ஸோ பயங்கர சவுண்டு. அவரும் ஒன்றும் கண்டுக்கலை. ஸோ அவருக்கு தெரியாமல் தான் நான் வீடியோவே எடுத்தேன். இவங்க தான் நம்ம 2வது மிக்கி. நம்ம வீட்டில் 3 பூனை இருக்குது, 2 நாய்க்குட்டி இருக்குது. ஸோ வந்து ஒருத்தர் வந்து அவருக்கு 2.5 years ஆச்சு. அவர் இப்போ வீட்டில் இல்லை, வெளியில் போயிட்டார். ஸோ அவர் வந்து எப்பயாவது தான் வருவார் வீட்டுக்கு. ஸோ அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இவர் வந்துட்டு மிக்கி. இவர் எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ கூப்பிட்றேன் பாருங்கள். மிக்கி, அண்ணா மிக்கி, மிக்கி, மிக்கி டே. பார்த்தீங்களா, ஷாக்காக இருப்பீங்களே, இவர் தான் அவர். ஸோ இது வந்துட்டு என்னோடய அழகான கிச்சன். ஸோ இப்போது வெசல்ஸ்லாம் நேற்று நைட்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு, டிஃபன் பாக்ஸ்லாம். இப்போ லஞ்ச் பேக் பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ அதை பேக் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம வந்து வேலைக்கு கிளம்பணும். சாப்பாடு வந்துட்டு முன்னாடியே வெடிச்சு வச்சாச்சு. ஸோ இது வந்து இப்போ தான் செஞ்சேன். ஸோ சுட சுட சாப்பாடெலாம் கட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்துட்டு கேரட் வந்து போட்டு சாம்பார். தம்பிக்கு ஹாட் வாட்ரு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ
ஸோ நைட்டு வச்ச ரசமும் இருக்குது. ஸோ இப்போ வந்து வெண்டைக்காய் பொரியல் மட்டும். ஸோ வெண்டைக்காய் கட் பண்ணி நம்ம பொரியல் மட்டும் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது பண்ணி முடிச்சிட்டா நம்ம லஞ்ச் பேக் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கிளம்புறது தான். நம்ம லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி கிளம்புறது தான். இன்றைக்கி கிளம்பிட்டு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக இவரும் எந்திரிச்சிட்டாரு. ஸோ எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு என்ன கேட்குறான்னு பார்ப்போமா? தம்பி மணி தோக்கு தோக்கு அச்சனோட எந்த வேண்டிய சாய் வேணும்?